மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SAS அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாரத் தேர்வு 2. இந்த வாரத் தேர்வு 2ல் நம்ம பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 3. ஃபஸ்ட் 2 பார்ட்டில் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானியமும் இயக்கவியலில் வந்து பருப்பொருட்களின் பண்புகளும் பார்த்துருக்கோம். இப்போ இதில் தேர்ட் பார்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்ட்டோட தொடர்ச்சி வீடியோ தான் இது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை பார்த்துட்டு தேர்ட் பார்ட் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம எதோ வந்து கண்டினியூ பண்ணுறோம்னு புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், வெண்டூரி மீட்டர் எதை அளவிட பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ திரவ வேகம், ஆப்ஷன் பி திரவ மேற்பரப்பு பதற்றம், ஆப்ஷன் சி திரவ வெப்பநிலை, ஆப்ஷன் டி திரவ அடர்த்தி. ஓகே, வெண்டூரி மீட்டர் எதை அளவிட பயன்படுகிறது? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ திரவ வேகம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அடர்த்தி மற்றும் மீட்சியல் குணகத்திற்கிடையேயான விதத்தின் பரிமாணங்கள். ஆப்ஷன் ஏ L/2 T⁻², ஆப்ஷன் பி L/2 T⁻², ஆப்ஷன் சி L⁻⁻1, ஆப்ஷன் டி L⁻⁻1T. ஓகே, அடர்த்தி மற்றும் மீட்சியல் குணகத்திற்கிடையேயான விகிதத்தின் பரிமாணங்கள். இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி L⁻⁻2 T⁻2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூட்டனின் குளிரூட்டும் விதி எதன் ஒரு சிறப்பு அம்சம்? ஆப்ஷன் ஏ வீனின் இடப்பெயர்ச்சி விதி, ஆப்ஷன் பி கிர்ச்சோஃப் விதி, ஆப்ஷன் சி ஸ்டீபனின் விதி, ஆப்ஷன் டி பிளாங்கின் விதி. ஓகே, நியூட்டனின் குளிரூட்டும் விதி எதன் ஒரு சிறப்பு அம்சம்? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி ஸ்டீபனின் விதி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பூச்சிக்கொல்லி பண்புகளை கொண்ட BHCயின் ஐசோமர். ஆப்ஷன் ஏ ஆல்ஃபா ஐசோமர், ஆப்ஷன் பி பீட்டா ஐசோமர், ஆப்ஷன் சி காமா ஐசோமர்,
ஆப்ஷன் டி சிக்மா ஐசோமர். ஓகே, பூச்சிக்கொல்லி பண்புகளை கொண்ட பிஹெச்சியின் ஐசோமர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காமா ஐசோமர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 வாக்கியங்களில் எவை சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன், எங்குணகத்தின் தலைகீழ் சுருக்கு குணகம். செகண்ட் ஒன், பாகியலின் தலைகீழ் பாய்ம குணகம். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி 1 தவறு ஆனால் 2 சரி. ஆப்ஷன் சி 1 சரி ஆனால் 2 தவறு. ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறு. ஓகே, 2 வாக்கியங்களில் எவை சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன், எங்குணகத்தின் தலைகீழ் சுருக்கு குணகம். செகண்ட் ஒன், பாகியலின் தலைகீழ் பாய்ம குணகம். இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 தவறு ஆனால் 2 சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 சரியாக பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் ஒன், செய்ஸ்மோகிராஃப் இடி மற்றும் மின்னலை பதிவு செய்யும் கருவி. செகண்ட் ஒன், லாக்டோமீட்டர் மூளையில் உள்ள நியூட்ரான்களின் மின் செயலை பதிவு செய்யும் கருவி. தேர்ட் ஒன், என்சிபாலோகிராம் நிலநடுக்க செறிவை அளவிடுகிறது. ஃபோர்த் ஒன், செரோனோகிராஃப் பாலின் தூய்மையை அளவிடுகிறது. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. ஆப்ஷன் சி 1, 3, 4, 2. ஆப்ஷன் டி 3, 1, 2, 4. ஓகே, பட்டியல் 1 பட்டியல் 2 சரியாக பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 பட்டியல் 2. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ.
ஃபஸ்ட் ஒன் வந்து செய்ஸ்மோகிராஃப் நிலநடுக்க செறிவை அளவிடுகிறது. செகண்ட் ஒன் வந்து லக்டோமீட்டர் வந்து பாலின் தூய்மையை அளவிடுகிறது. தேர்ட் ஒன் வந்து என்சோபாலோகிராம் வந்து மூளையில் உள்ள நியூட்ரான்களின் மின் செயலை பதிவு செய்யும் கருவி. ஃபோர்த் வந்து செரனோகிராஃப் இடி மற்றும் மின்னலை பதிவு செய்யும் கருவி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ பரப்பு இழுவிசை நியூட்டன் மீட்டர் பவர் -1. ஆப்ஷன் பி நீள் அடர்த்தி கிலோகிராம் மீட்டர் பவர் -3. ஆப்ஷன் சி கோணத்தின் திசைவேகம் ரேடியன் வினாடி பவர் -1. ஆப்ஷன் டி அழுத்தம் நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஓகே, கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீள் அடர்த்தி கிலோகிராம் மீட்டர் பவர் -3. நெக்ஸ்ட் கொஸ்டின். உயர் அழுத்த சமையற்கருவியில் ப்ரெஷர் குக்கரில் உணவு வேகமாக சமைக்கப்படுவதன் காரணம். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ வெப்பத்தை அதிலிருந்து வெளியேற்ற செய்ய முடியாது, இது உள்ளே நிலையான வெப்பநிலையை பராமரிக்கிறது. ஆப்ஷன் பி குறைந்த வெப்பநிலையில் நீர் கொதிக்க தொடங்குகிறது. ஆப்ஷன் சி தண்ணீரில் கொதிநிலை உயர்த்தப்படுகிறது. ஆப்ஷன் டி நீரின் ஆவியாதல் அதிகரிக்கும். ஓகே, உயர் அழுத்த சமையற்கருவியில் ப்ரெஷர் குக்கர் உணவு வேகமாக சமைக்கப்படுவதன் காரணம். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தண்ணீரின் கொதிநிலை உயர்த்தப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் விமானம் மேலே எழும்புவது பெர்னோலியின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. செகண்ட் ஒன் கண்ணாடியின் மீட்சியல் தன்மை ரப்பரை விட குறைவு. தேர்ட் ஒன் வெளிவிசைக்குட்படாத ஓர் அமைப்பின் நேர் உந்தம் ஒரு மாறிலி ஆகும். மேலே உள்ள வாக்கியங்களில் எது அல்லது எவை தவறானது? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 2 மட்டும். ஆப்ஷன் பி 2 மற்றும் 3. ஆப்ஷன் சி 3 மட்டும். ஆப்ஷன் டி 1 மற்றும் 2.
ஓகே. விமானம் மேலே எழும்புவது பெர்னோலின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. செகண்ட் ஒன், கண்ணாடியின் மீட்சியல் தன்மை ரப்பரை விட குறைவு. தேர்ட் ஒன், வெளிவிசைக்குட்படாத ஓர் அமைப்பின் நேர் உந்தம் ஒரு மாறிலி ஆகும். மேலே உள்ள வாக்கியங்களில் எது அல்லது எவை தவறானது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2 மட்டும். கண்ணாடியின் மீட்சியல் தன்மை ரப்பரை விட குறைவு, இது தவறானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்ட இயற்பியல் அளவைகளில் ml² T - 2K - 1 ஒரே மாதிரியான பரிமாணம் கொண்டவைகள். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ வாயு மாறிலி, போல்ட்ஸ்மேன் மாறிலி, நிறை. ஆப்ஷன் பி வெப்ப கடத்தும் திறன், மின்தடை எண், வாயு மாறிலி. ஆப்ஷன் சி அழுத்தம், பர்மன், அவகேட்ரா எண். ஆப்ஷன் டி வெப்ப ஏற்பு திறன், வாயு மாறிலி, போல்ட்ஸ்மேன் மாறிலி. ஓகே, கீழே கொடுக்கப்பட்ட இயற்பியல் அளவைகளில் ml² T - 2K - 1 ஒரே மாதிரியான பரிமாணம் கொண்டவைகள். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வெப்ப ஏற்பு திறன், வாயு மாறிலி, போல்ட்ஸ்மேன் மாறிலி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளின் எடை புவியில் 900 கிலோகிராம் ஆகும். புவியின் எடையில் 1/9 பங்கு ஆரத்தில் அரை பங்கு உள்ள ஒரு கிரகத்தில் அப்பொருளின் எடை என்ன? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 20.5 கிலோகிராம். ஆப்ஷன் பி 400 கிலோகிராம். ஆப்ஷன் சி 200 கிலோகிராம். ஆப்ஷன் டி 100 கிலோகிராம். ஓகே, ஒரு பொருளின் எடை புவியில் 900 கிலோகிராம். புவியின் எடையில் 1/9 பங்கு ஆரத்தில் அரை பங்கு உள்ள ஒரு கிரகத்தில் அப்பொருளின் எடை என்ன? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 400 கிலோகிராம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய், நீர், பாதரசம் எடுத்து கொள்ளப்பட்டால் ஒன்றாக அவற்றின் நிலைகளை டம்ளரில் மேலிருந்து கீழ் வரை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பாதரசம், மண்ணெண்ணெய், நீர். ஆப்ஷன் பி மண்ணெண்ணெய், நீர், பாதரசம். ஆப்ஷன் சி நீர், பாதரசம், மண்ணெண்ணெய். ஆப்ஷன் டி மண்ணெண்ணெய், பாதரசம், நீர்.
ஓகே, சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய், நீர், பாதரசம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒன்றாக அவற்றின் நிலைகளை டம்ளரில் மேலிருந்து கீழ் வரை வரிசைப்படுத்துக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மண்ணெண்ணெய், நீர், பாதரசம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 22 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 91.67%, ஆப்ஷன் பி 75%, ஆப்ஷன் சி 67.91%, ஆப்ஷன் டி 96.17%. ஓகே, 22 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 91.67%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியல் 1 கொடுக்கப்பட்டுள்ள இயற்பியல் அளவுகளை பட்டியல் 2 கொடுக்கப்பட்டுள்ள SI அளவுகளுடன் சரியாக பொருத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் ஒன் அழுத்தம் கிலோகிராம் மீட்டர்ஸ் கியூப். செகண்ட் ஒன் பரப்பு இழுவிசை நிமிடம். தேர்ட் ஒன் பரப்பு ஆற்றல் ஜூல் மீட்டர் ஸ்கொயர்டு. ஃபோர்த் ஒன் அடர்த்தி பாஸ்கல். ஓகே, ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 1, 2, 4, 3, ஆப்ஷன் பி 4, 2, 3, 1, ஆப்ஷன் சி 2, 3, 4, 1, ஆப்ஷன் டி 3, 4, 1, 2. ஓகே, பட்டியல் 1 கொடுக்கப்பட்டுள்ள இயற்பியல் அளவுகளை பட்டியல் 2 கொடுக்கப்பட்டுள்ள SI அளவுகளுடன் சரியாக பொருத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அழுத்தம் வந்து பாஸ்கல். செகண்ட் ஒன் பரப்பு இழுவிசை வந்து நிமிடம். தேர்ட் ஒன் பரப்பு ஆற்றல் வந்து ஜூல் மீட்டர் ஸ்கொயர்டு. ஃபோர்த் ஒன் வந்து அடர்த்தி கிலோகிராம் மீட்டர்ஸ் கியூப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எது வெக்டர்? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ அழுத்தம், ஆப்ஷன் பி ஆற்றல், ஆப்ஷன் சி வேகம், ஆப்ஷன் டி உந்து விசை. ஓகே, பின் வருவனவற்றுள் எது வெக்டார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உந்து விசை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு திரவத்தின் நுண்துளை ஏற்பு பண்பு இதனை பொறுத்தது. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ அதன் மீள்விசை பண்பு, ஆப்ஷன் பி
ஈர்ப்பு. ஆப்ஷன் சி அதன் பரப்பு இழுவிசை. ஆப்ஷன் டி அதன் நிறை. ஓகே, ஒரு திரவத்தின் நுண்துளை ஏற்பு பண்பு இதனை பொறுத்தது. இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இதன் பரப்பு இழுவிசை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விமான இறக்கையின் கீழ்ப்பரப்பு சமமாகவும் மேற்பரப்பு வளைவாகவும் இருப்பது ஏன்? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ அதிர்வை குறைக்க. ஆப்ஷன் பி மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை மேலெழும்ப செய்ய. ஆப்ஷன் சி அதிகமான பயணிகளை ஏற்ற. ஆப்ஷன் டி இறக்கையில் பொருத்தப்பட்டுள்ள சக்கரத்திற்கு வலிமை சேர்க்க. ஓகே, விமான இறக்கையின் கீழ்ப்பரப்பு சமமாகவும் மேற்பரப்பு வளைவாகவும் இருப்பது ஏன்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை மேலெழும்ப செய்ய. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யங் குணகம் இ, பர்ம குணகம் கே மற்றும் விறைப்பு குணகம் n ஆகியவற்றை இணைக்கும் சமன்பாடு. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 9/e = 3/n + 1/k. ஆப்ஷன் பி 9/n = 3/e + 1/k. ஆப்ஷன் சி 9/e = 1/e + 3/k. ஆப்ஷன் டி 9/e = 1/n + 3/k. ஓகே, யங் குணகம் இ, பர்ம குணகம் கே மற்றும் விறைப்பு குணகம் n ஆகியவற்றை இணைக்கும் சமன்பாடு. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 9/e = 3/n + 1/k. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கோப்பை தேநீர் 85 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருந்து 75 டிகிரி செல்சியஸ்க்கு குளிர்வடைய 1 நிமிடம் ஆகும் எனில் அது 65 டிகிரி செல்சியஸிலிருந்து 55 டிகிரி செல்சியஸ்க்கு குளிர்வடைய ஆகும் கால அளவு. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 50 வினாடிகள். ஆப்ஷன் பி சரியாக 1 நிமிடம். ஆப்ஷன் சி 1 நிமிடத்திற்கு அதிகம். ஆப்ஷன் டி 30 வினாடிகள்.
ஓகே, ஒரு கோப்பை தேநீர் 85 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலிருந்து 75 டிகிரி செல்சியஸுக்கு குளிர்வடைய 1 நிமிடம் ஆகுமெனில் அது 65 டிகிரி செல்சியஸில் இருந்து 55 டிகிரி செல்சியஸிற்கு குளிர்வடைய ஆகும் கால அளவு. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1 நிமிடத்திற்கு அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட எந்த கருவியின் உதவியுடன் காற்று அழுத்தம் அளவிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வெப்பமானி, ஆப்ஷன் பி நானோமீட்டர், ஆப்ஷன் சி பாதரச காற்றழுத்தமானி, ஆப்ஷன் டி காற்று மீட்டர். ஓகே, கீழ்கண்ட எந்த கருவியின் உதவியுடன் காற்றழுத்தம் அளவிடப்படுகிறது? ஓகே, இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாதரச காற்றழுத்தமானி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றுள் ஒத்த பரிமாணங்களை பெற்றிருக்கும் இணையை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன் விசை மற்றும் நேரத்தின் பெருக்கம். செகண்ட் ஒன் உந்தம் மற்றும் நேரத்தின் பெருக்கம். தேர்ட் ஒன் பரப்பு திசைவேகம் மற்றும் நீள அடர்த்திகளது பெருக்கம். ஃபோர்த் ஒன் வேலை மற்றும் நேரத்தின் பெருக்கம். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 3 மற்றும் 4, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3. ஓகே, பின் வருவனவற்றுள் ஒத்த பரிமாணங்களை பெற்றிருக்கும் இணையை தெரிவு செய்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 3. விசை மற்றும் நேரத்தின் பெருக்கம், பரப்பு திசைவேகம் மற்றும் நீள அடர்த்திகளது பெருக்கம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த நிகழ்வு நிகழ்வுகளில் வெப்பம் உட்கவரப்படுகிறது? ஃபர்ஸ்ட் ஒன் குளிர்வித்தல், செகண்ட் ஒன் பதங்கமாதல், தேர்ட் ஒன் ஆவியாதல். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1 மட்டும். ஓகே, கொடுக்கப்பட்டவற்றில் எந்த நிகழ்வுகளில் வெப்பம் உட்கவரப்படுகிறது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 மற்றும் 3.
பதங்கமாதல் மற்றும் ஆவியாதல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளின் நிறை 10 கிலோகிராம் எனில் புவி விண்வெளியில் அதன் முறையான எடைகள் எவை? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 5 நியூட்டன் 10 நியூட்டன். ஆப்ஷன் பி 10 நியூட்டன் 10 நியூட்டன். ஆப்ஷன் சி 10 நியூட்டன் சுழி நியூட்டன். ஆப்ஷன் டி 98 நியூட்டன் சுழி நியூட்டன். ஓகே, ஒரு பொருளின் நிறை 10 கிலோகிராம் எனில் புவி விண்வெளியில் அதன் முறையான எடைகள் எவை? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 98 நியூட்டன் சுழி நியூட்டன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான ஜோடியை அடையாளம் காணவும். ஃபர்ஸ்ட் ஒன் நீளம் ஸ்கேலர். செகண்ட் ஒன் வெலோசிட்டி வெக்டர். தேர்ட் ஒன் எடை ஸ்கேலர். ஃபோர்த் ஒன் மண்டம் வெக்டர். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. ஓகே, தவறான ஜோடியை அடையாளம் காணவும். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எடை ஸ்கேலர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மழைத்துளிகள் கீழே விழ துவங்கும் போது அதன் திசைவேகம். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ முற்று திசைவேகத்திற்கு சமம். ஆப்ஷன் பி முற்று திசைவேகத்தை விட அதிகம். ஆப்ஷன் சி முற்று திசைவேகத்தை விட குறைவு. ஆப்ஷன் டி மாறுநிலை திசைவேகத்தை விட அதிகம். ஓகே, மழைத்துளிகள் கீழே விழ துவங்கும் போது அதன் திசைவேகம். இப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முற்று திசைவேகத்தை விட அதிகம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவோட வீக்லி டெஸ்ட் 2 வீடியோ முடிவடைகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.